காதல் திருமணம் பாவமா? இல்லை, காதல் திருமணம் பாவம் அல்ல. ஆனால் அது தேவனின் சித்தத்தின்படி நடந்ததா என்பதை தேவன் பார்க்கிறார். உன் அன்பு பரிசுத்தமும் மரியாதையும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு இருந்தால் அது பாவம் அல்ல. ஆனால் அது அழகு, கவர்ச்சி, இச்சை, சுயநலம் சார்ந்ததாக இருந்தால் அது பாவமாகும். உன் அன்பு உணர்ச்சியினால் மலர்ந்தது என்றால் அது தேவ கட்டளைக்கு எதிரானது, தேவ சித்தத்திற்கு புறம்பானது. திருமணம் என்பது தேவனோடு ஏற்படுகிற உடன்படிக்கை. திருமண வயது வந்த பின், அதாவது தகுதியான கல்வி அறிவு மற்றும் நிலையான வருமானம் வந்த பின் நம் திருமண வயதை அடைகிறோம். அதன் பின்பு தேவன் உங்களை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நேராக வழிநடத்துவதாக உணர்ந்தால் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் பெற்றோர் அல்லது ஆவிக்குரிய ஆலோசகரோடு கலந்து ஆலோசியுங்கள். நீ ஒருவரை நேசித்தாலும் அதில் தேவனின் சமாதானமும் உறுதிப்பாடும் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொள். உன் வழிகளெல்லாம் அவரை அறிந்து கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அமைதி இருந்தால் தேவனின் ஒப்புதல், கலக்கம் இருந்தால் காத்திரு. தேவனின் நேரம் சரியானது.